ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம புதுசாக ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் ஃபேண்டசி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ட்ராமா வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலான்னு பார்த்தேன். டோட்டல் 13 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரே நாள் தான் டைம் போகிறதே தெரியல. 10 எபிசோட்ஸ் பார்த்து முடிச்சிட்டேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப காமெடியாக ஃபன்னாக அதோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு மஸ்ட் வாட்ச் ட்ராமா, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோவோட வாய்ஸ் ஓவரோட தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. நான் ஒரு புகையில்லாத நெருப்பில் உருவாக்கப்பட்ட ஆன்மா. என் பேர் ஜீனி. நாங்கள் தேவதைகள் உருவாக்கப்பட்டதுக்கு அடுத்த நாள், அதாவது புதன்கிழமையில் உருவாக்கப்பட்டோம். அதிகமான சக்திகள் இருந்ததால் எங்கள் ஜீனிலாம் தலகணம் ஏறி போய் கடவுளுக்கும் மேலே ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. கடவுளுக்கு மேலே ஆகணும்னு நினைக்கிறதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. என் நிலைமை இப்படி. ஆனால் ஆணவத்தோடு இருந்த ஜீனிகளை அழிக்க கடவுள் தேவதைகளை அனுப்புனார். 300 வருஷத்துக்கு அப்புறம் போரும் முடிவுக்கு வந்தது. என்னையும் இன்னும் சில ஜீனிகளும் தவிர மற்ற எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. நானும் ஒரு விளக்குக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். உலகமும் தூய்மையான அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜீனிகளுக்கு பதிலாக இன்னொரு உயிரினங்களை கடவுள் படைச்சாரு. அதெல்லாம் வேற யாரும் கிடையாது, களிமண்ல இருந்து உருவாக்கப்பட்ட மனுஷங்க தான். அதுக்கப்புறம் எங்கள் எல்லாரையுமே அவர் உருவாக்கின மனுஷங்க முன்னாடி தலைவணங்க சொன்னார். மிச்சம் இருந்த ஜீனி அப்புறம் எல்லா தேவதைகளும் கூட தலைவணங்கினாங்க. ஆனால் நான் அதை பண்ணலை. எனக்கு இந்த களிமண்ல உருவாக்கப்பட்ட மனுஷங்க முன்னாடி தலைவணங்கிறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அதனால கடவுள் என் மேலே கோபப்பட்டு சொர்க்கத்தில் இருந்து என்னை தூக்கி நரகத்தில் வீசிட்டாரு. நரகத்தில் வீசப்பட்ட எனக்கும் கோவம் வந்துச்சு. அதான் கடவுள்கிட்ட நான் ஒரு கோரிக்கையை வச்சேன். எனக்கு நீங்கள் கொடுத்த தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த களிமண் மனுஷங்களுக்கு ஆசையை வர வச்சு தப்பு பண்ண வச்சு அவங்கள நரகத்துக்கு நான் தள்ளுவேன். அந்த மாதிரி ஒரு வேலையை எனக்கு கொடுங்கன்னு கேட்டேன். அவர் உருவாக்குன அவரோட செல்ல மனுஷங்க எவ்வளோ அற்புன்னு அவருக்கு நிரூபிக்கணும்னு நான் சவால் விட்டேன். அவரும் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டார். ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை வச்சாரு அப்படின்னு இது எல்லாத்தையுமே ஒரு நாய்க்குட்டிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி தான் உங்களுக்கு தெரிஞ்ச 3 ஆசைகளை நிறைவேற்றுற கதை உருவாகுச்சு. அதுக்கப்புறம் நரகத்தில் இருந்து வந்து விளக்கு ஜாடி மோதிரன்னு எல்லாத்துக்குள்ளேயும் வந்தேன். ஆனால் இவ்வளோ சின்ன பொண்ணாக இருந்து நீ உன்னோட உயிரை கூட பெருசாக மதிக்காம உன்னோட 3 ஆசைகளை மற்றவங்களுக்காக நீ பயன்படுத்திட்ட. என்னால் நம்ப முடியல. சின்ன பொண்ணு, அதுவும் களிமண்ணில் உருவாக்கி சீக்கிரம் சாக போகிற ஒரு பொண்ணுன்னு சொல்லி ஒரு பொண்ணோட உருவத்தை வச்சு தான் சொல்கிறான். உன்னோட சதை அப்புறம் எலும்போட ஞாபகமாக உன்னோட ஒரு பிடி மண்ணை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட விளக்கு உன்னால் இருள மூழ்கி இருந்தாலுமே உன் முன்னாடி நான் தலை வணங்கவே மாட்டேன். நான் உன்னோட அந்த பார்வை அப்புறம் உன் களிமண் வாசத்தையும் மறக்கவே மாட்டேன். ஒருவேளை ஒரு புது மனுஷன் என்னை கண்டுபிடிச்சி நான் வெளியே வந்தால் கூட வந்த அடுத்த நிமிஷமே உலகத்தில் நீ எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சி உன்னோட ஆசையை தூண்டி அதுக்கப்புறம் நான் உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி ரொம்ப ஏதோ முன்ஜென்ம பகை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோ வாழும்போது அவன் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் மனுஷங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுயநலமாக இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி மனுஷங்களை தான் அவன் பார்த்துருப்பான். அதனால தான் மனுஷங்க கிட்ட தலை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதோட சுயநலமே இல்லாத ஒரு பொண்ணு அவள் தன்னோட ஆசையை தனக்காக கேட்காம மற்றவங்களுக்காக கேட்டிருப்பா. சுயநலமே இல்லாமல் இருந்திருப்பான்னு சொன்னா இல்லையா, அது வேற யாரும் கிடையாது, நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் தான். அப்போ ஹீரோ வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு ஜென்மத்தில் ஹீரோ வந்து ஹீரோயினை சந்திச்சிருக்கான். அப்போ தான் அவள் தனக்கான ஆசையை கேட்காம மற்றவங்களுக்காக அதை கேட்டிருப்பா. சுயநலமே இல்லாமல் இருந்திருப்பா. அதான் கடவுள் சொன்ன மாதிரி இவனும் அந்த விளக்குக்குள்ளேயே சிறைப்பட்டிருப்பான் போல. இதுலயே தெரியுது அவன் ஜென்மமா ஹீரோயினை தான் தேடிட்டு இருக்கான். காதல் பண்ண கிடையாது, கொலை பண்ணனு. அந்த ஓவியம் கூட ஹீரோயினோடது தான் போல. ஹீரோவோட பேர் வந்து எப்லிஸ்னு சொல்றான். என்னடா இவ்வளோ பெரிய இன்ட்ரோவா அப்படின்னு நினைக்காதீங்க. இவ்வளோ சொன்னாதான் உங்களுக்கு வந்து இந்த கதை வந்து கிளியரா புரியும். ஸோ ஹீரோவோட நேம் வந்து எப்லிஸ்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணா ட்ராமாவோட ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவ வந்து துபாயில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒரு கோகோங் செட் மீல் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணும்போது அப்போ அங்கே ஒரு லேடி வராங்க. அவங்க வந்து இதோட நிறுத்திக்கோ, இனிமே இங்க வராது. நானும் ரொம்ப வருஷமா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். 10 வருஷமா தவறாம தொடர்ந்து இதே நாள்ல இதே டேபிள்ல உட்கார்ற. எனக்கு தெரியாது நினைச்சியா அப்படின்னு கேட்கும்போது அது எப்படி தெரியாம இருக்கும், பின்ன உங்க சிஸ்டர் தான் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வராங்க, பணம் கொடுக்குறாங்க, என்ன போட்டோலாம் எடுக்கிறாங்களே அப்படின்னு கேட்குறா. அப்படியே ஹீரோயினோட வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோயின் பேர் வந்து கயாங். அவளை சின்ன வயசுல இருந்தே அவளோட பாட்டி தான் டேக் கேர் பண்ணி வளர்க்குறாங்க போல. இப்போ கூட அந்த லேடியோட தங்கச்சி தான் போல பாட்டி கிட்ட வந்து ஒரு பொட்டி ஃபுல்லா பணத்தை கொடுக்குறா. பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க கயாங்க நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு அக்கா சொன்னாங்கன்னு சொல்ல. நல்லா பார்த்துக்கணுமா, நல்லா பார்த்துக்கணும்னா எப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு அந்த பணப்போட்டியெல்லாம் தூக்கி கீழே போட்டு உடைக்கிறாங்க. அம்மா எங்கன்னு கேட்காத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும். என்ன அவ செத்துட்டான்னு கயங்கிட்ட சொல்லணுமா? அவெல்லாம் ஒரு அம்மாவா? ஐயோ கடவுளே, அவதான் என் வயிற்றுல பொறுக்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு கத்துறாங்க, அழுகுறாங்க. இதுலயே தெரியுது இவங்க பொண்ணு, அதாவது கயாங்கோட அம்மா வந்து இவங்க கூட இல்லைன்றது. ஆக்சுவலா அவங்க வந்து பணம் சம்பாதிக்கணும்னு துபாய் போயிருப்பாங்க போல. அங்க அப்படியே ஒருத்தரை பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு செட்டில் ஆயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா பாட்டி வந்து அவங்க கொண்டு வந்தாங்கல்ல அந்த பண போட்டி, அதை வந்து தோட்டத்தில் பள்ளம் தோண்டி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே புதைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி கயாங் அந்த லேடி கிட்ட பேசுறதை காட்டுறாங்க. அவ சொல்றா, பாட்டி கஷ்டப்பட்டு மிளகா தோட்டம்லாம் வச்சு என்ன கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்றா. அவங்க என்னடானா என்கிட்ட ஏன் இதெல்லாம் சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க. உங்ககிட்ட சொல்லாம 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்க பொண்ணோட குரலை கேட்குறீங்கல்ல அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கலா பேசுறா. அப்படியே அவங்க ஃபோனில் பார்த்தா அவங்க புது ஃபேமிலி கூட இருக்க அந்த ஃபோட்டோ வந்து
வால்பேப்பரை வச்சிருக்காங்க போல. அதை பார்த்ததும் இவளுக்கு அப்படியே கொலை வெறியாகுது. அதை பார்த்துட்டே இன்னும் பெருசா பாட்டி வச்ச மிளகா தோட்டம் வளர்ந்துட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்றா. ஆமா, நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது, இவ சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் போய் செக் பண்ணி இவங்க இங்க தான் இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு லாஸ்ட் 10 இயர்ஸா இங்கேயே வந்து இதே டேல இதே டேபிள்ல அதே கோகுங் சிட் மீல் தான் வந்து ஆர்டர் பண்ணுவா எப்போ வந்தாலுமே. இதெல்லாம் சொல்றா. உன் கையில என்ன இவ்வளோ தழும்பு இருக்கு? அப்புறம் நான் ஏன் உன்னை விட்டுட்டு வந்தேன்னு உனக்கே தெரியும். உன்னை பார்த்துக்க பணம் தான் அடிக்கடி நான் அனுப்புறேன்ல, அதுல தானே இந்த காஸ்ட்லி பேக் ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்க காசெல்லாம் எப்போ பாட்டி தானம் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நான் உழைச்சி ஏன் காசுல வாங்கினது அப்படின்னு சொல்றா. அப்புறம் கையை பத்தி கேட்டீங்கல்ல, ஏன் கையா கிழிச்சிக்கிறது வெட்டிக்கிறது இதெல்லாம் தான் என்னோட வேலை. கேட்கும்போது கொலைகாரின்னு தோணுது இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி சொல்றா. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயப்படுறாங்க. இவ கொஞ்சம் சைக்கோ மாதிரி தான் பேசுறது பண்றது எல்லாமே, ஏதோ ஃபீலிங்ஸே இல்லாம உணர்ச்சியே இல்லாத மாதிரி தான் நடந்துக்கிறா. பாட்டி என்கிட்ட அன்பா இருக்க கத்து கொடுத்துருக்காங்க, அதோட முகபாவனையை கண்டுபிடிக்கவும் தான். இப்போ நீங்க ரொம்ப பயப்படுறீங்க போல அப்படின்னு சொல்ல, நீ கத்துக்கிட்டியா? உனக்கு பயம்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு இவங்க கேட்க, நீங்க அதை கத்து கொடுக்கணும்னு கூட நினைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சவுண்டா கத்துறா. அப்படியே கட் பண்ணால் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. கயாங் ஸ்கூல் படிக்கும்போது பாட்டியை கூப்பிட்டு அவங்களோட டீச்சர் வந்து சொல்கிறாங்க, கயாங் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, ஒரு மாதிரி பண்ணுறா அப்படின்றாங்க. ஏன் மேடம் ஒழுங்காக படிக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டியும், படிப்பு பிரச்சனை இல்லைம்மா, இன்னைக்கு பயாலஜி கிளாஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஒரு தவளையை கொடுத்தோம், ஏன் அதை ஒழுங்காக டிசங்ஷன் பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது, டிசங்ஷன்லாம் ஒழுங்காக தாம்மா பண்ணா, ஆனால் அவள் திரும்ப வந்து என்கிட்ட கேட்குறா, அந்த தவளையை நான் கொல்ல போகிறேன், இன்னொரு டைம் கொடுங்கன்னு கேட்குறா. அந்த தவளையை பற்றி மட்டும் தான் கேட்குறா, அதை பற்றியே தான் பேசுகிறான்னு போது பாட்டிக்கு ஒரு மாதிரி பயமாகுது. இப்போ வீட்டுக்கு வந்ததும் பாட்டி என்ன பண்ணுறாங்க, அவன் முன்னாடி ஒரு செத்த தவளையும் ஒரு கத்தியும் வைக்கிறாங்க. உடனே டக்குன்னு என்னன்னு கூட கேட்கல, அதை எடுத்து அந்த தவளையை வெட்ட போயிடுறா. பாட்டி உடனே அந்த கத்தியை பிடுங்கி அவ கையை கிழிச்சிடுறாங்க. அவ வலியில கத்துற, பாட்டி என்ன பண்ற, எனக்கு வலிக்குதுன்னு. அப்போ அந்த தவளைக்கும் அப்படித்தானே வலிக்கும், ஆனா பாவம் அந்த தவளையால வலிக்குதுன்னு சொல்லக்கூட முடியாது அப்படின்னு சொல்ல, அவ என்னடனா டக்குனு பாட்டி கழுத்து பிடிச்சிட்டு உன்னை கொல்ல போற அப்படின்னு கத்த, பதிலுக்கு அவங்களும் அவ கழுத்து பிடிச்சிட்டாங்க. என்னை விடு பாட்டி, என்னால மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லி இவளும் கத்திக்கிட்டே இருக்கா. என்னாலே தான் மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லி பதிலுக்கு இவங்களும் சொல்றாங்க, உன்னை கொன்னுடுவேன் பாட்டி, என்னை விடுன்னு கத்த, நீ முதல்ல கையை எடு, அப்பதான் நானும் கையை எடுப்பேன் அப்படின்னு மாத்தி இருக்கிக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட்ல அவளாலேயே முடியல, கையை எடுத்துட்டு உன்னை கொல்ல போற அப்படின்னு கத்தி அழுதுகிட்டே இருக்கா. நீ யாரையாச்சும் கட்டி அணைச்சனா நானும் உன்னை கட்டி அணைப்பேன், நீ யாரையாச்சும் கத்தியால கிழிச்சனா நானும் உனக்கு அதே தான் பண்ணுவேன், நீ யாரையாச்சும் கொன்னுட்டனா பதிலுக்கு நானும் உன்னை கொன்னுடுவேன். இங்க பாரு கையா, இதுதான் நமக்குள்ள இருக்க ரூல்ஸ், இதை மனப்பாடம் பண்ணிக்கோ, எப்படியாச்சும் இதை கத்துக்கோ, ஆனா இனிமே நீ இப்படிதான் இருக்கணும், இந்த ரூல்ஸ்ல தான் நீ வாழணும் அப்படின்னு சொல்லி, இங்க பாரு கையாங் செல்லும், பாட்டி முகத்துல தெரியிற பயத்தை பாரு, இந்த முகபாவனையை பாரு, இதுதான் விரக்தி. இன்னொரு டைம் இந்த ரியாக்ஷனை நீ என் முகத்துல பாத்தீனா அப்போ நீயும் நானும் செத்துட்டோன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன் பாட்டி, முகத்துல அந்த ரியாக்ஷனை காட்டு, அந்த விரக்தியை காட்டு அப்படின்னு இவளும் அழுதுகிட்டே கேட்குறா. இவளோட நிலைமையை நினைச்சு பாட்டியுமே கஷ்டப்படுறாங்க. அப்புறம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, நான் அந்த விரக்தியை எப்பயோ மறந்துட்டேன் கயாங் செல்லம், இப்போ தெரியுதுல்ல நம்பிக்கையோட ரியாக்ஷன் இது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பாட்டி அவளுக்கு ஒரு விஷயத்தையுமே ஒவ்வொரு ரியாக்ஷனையுமே கற்றுக் கொடுத்து அவள் லைஃப்க்குன்னு ஒரு ரூல்ஸ் போட்டு அதுலேயே தான் வளர்த்துட்டு இருக்காங்க போல. இதெல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்றா. இதுதான் பாட்டிக்கும் எனக்குள்ள இருக்க ரூல்ஸ், நானும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ செய்யறதில்ல, ஆனால் அதெல்லாம் ரொம்ப போர், ஒரு த்ரில்லே லைஃப்ல இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பேசுறா. அவங்க டென்ஷன் ஆகி என்ன உளறிட்டு இருக்கு அப்படின்னு கத்த, நடுவில் பேசாதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய பேர் அழுவாங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் எனக்கு அழுக வரல. இல்லை நீங்கள் தான் எனக்காக அழுவீங்களா? ஆனால் என் பாட்டி நிறைய டைம் அழுது நான் பார்த்துருக்கேன், நான் கூட என்னால் தான் அழுறாங்களோ அப்படின்னு நினச்சேன், ஆனால் என்னால் கிடையாது, உங்களால். இன்னொரு டைம் என் பாட்டி அழுதாங்க உங்களால், என் கையை உங்களோட கழுத்தை இறுக்கி பிடிக்கும், அதுவும் உங்கள் முகபாவனையெல்லாம் உங்கள் முகத்தை விட்டு போகிற வரை இறுக்கி பிடிக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட கொலை மிரட்டல் தான், கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு இன்டெரக்டாக சொல்கிறா. அப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசணும், அப்போ இது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இவ்வளோ நாள் கண்டினியூஸாக இங்கே வந்துட்டு இருந்தேன், அதான் இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டல, இனிமே வரமாட்டேன், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு தான் போகிறான். அவங்க அப்படியே ஆடி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் ரூமுக்கு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஏதாச்சும் ஒரு சுற்றி பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசர்ட்க்கு தான் போகிறா. அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போல, இப்போது அது துபாயில் இருக்க ஒரு டெசர்ட் தான், சஹாராவா என்னன்றது தெரியல. எல்லாரும் அவங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, செம்மையாக இருக்கேன்ட்டு. அவங்க எல்லாரும் பண்ணுறதை பார்த்துட்டு கையாங்க ஃபோனை எடுத்து துபாயி அப்படின்னு ஒரு மாதிரி செல்ஃபி எடுக்கிறா. அந்த ரியாக்ஷன் கூட வரல அவளுக்கு, ரோபோட் மாதிரி தான் பண்ணுறா. அப்போ அங்கே டூரிஸ்ட் கைடு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் தூரத்தில் சாம்பல் பேய் வருது தெரியுதா, அது வந்து அரபிக் கல்ச்சரில் வால்சிங் ஜீனின்னு சொல்லுவாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது என்னது ஆசையை நிறைவேற்றுற அந்த ஜீனியா இது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்களா. ஹீரோயின் அதை ஒரு மாதிரி பார்த்துட்டு, வால்ஸ்ன்றது பார்ட்னர் டான்ஸ் தானே, இது வந்து தனியாக சொல்லிட்டு இருக்கு, இதுக்கு எப்படி அந்த மாதிரி பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே பக்கத்தில் இருக்கவங்க, ஆமாம்மா நீ சரியா சொன்ன அப்படின்னு சொல்லி முதுகுலேயே ஜாலியாக ஒரு அடியை போட, திரும்பி ஒரு முறை தான் பயந்துட்டாங்க, அந்த ஜீனியை பாரு அப்படின்னு சொல்லி அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க. இவ என்னடானா இவளுக்கு வந்து மக்களாக ஒன்றி இருக்கிறது வந்து சுத்தமாக பிடிக்கல, ஒன்று அவங்கள கொள்ளணும் இல்லாட்டி தான் செத்து போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடவே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. அதனால அப்படியே அவங்களெல்லாம் விட்டு விலகி அப்படியே நடந்து அந்த டெசர்ட்ல அவள் பாட்டுக்கு போயிட்டு இருக்கா.
அப்பதான் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அவளுக்குன்னு இருக்கிறது அந்த ஒரு ஃப்ரெண்டு தான் போல. டெசர்ட் டூர்லாம் எப்படி போகுது அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கா. பதிலுக்கு இவளும் நல்லா பெருசா இருக்கு, சூடா இருக்கு, பயங்கரமா காத்தடிக்குது, அதோட 4 பேர் கொண்ட குடும்பத்தை புதைக்க சரியான இடம் இது அப்படின்னு கோவமா இருக்கா போல. ஒரு மாதிரி பேசுறா. கோவமா இருக்கும்போதெல்லாம் அவ வாட்ச்ல கேட்கிற அந்த டிக்டாக் சவுண்டை வந்து கேட்டுட்டே இருப்பா போல. அப்படி இப்ப கேட்டுட்டே வரும்போது எதுலயோ தடுக்கி அப்படியே கீழே விழுகிறா. இப்ப அப்படியே செம்ம கோவம் வருது. அப்படியே வெறியாவது ஒரு விளக்கு தான் தடுக்கி கீழே விழுந்திருப்பா போல. அந்த விளக்கு எடுத்து அவங்க அம்மா மேல இருக்க அந்த காண்ட்ல அப்படியே இறுக்கி அதை பிடிக்கிறா. எதுக்கு என்ன தடுக்கி விட்டு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை நினைச்சு போட்டு அடி அடின்னு அடிக்கிறான் அந்த விளக்க. என்னை எதுக்கு இப்படி கோவப்படுத்துற, என்னை பார்த்து எதுக்கு இப்படி பயப்படுற, நீ மட்டும் வாழ்க்கையில கஷ்டமே படல, அந்த கோகுங் செட் மீல் நல்லாவே இல்லை, விலையும் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை நினைச்சு போட்டு பொலன்னு பொழக்கிறா. இப்போ கொஞ்சம் கோவம்லாம் கம்மியானதுக்கு அப்புறம் போதும் அடிச்சது அப்படின்னு சொல்லி அந்த பக்கமா அந்த விளக்க தூக்கி வீசிட்டு திரும்புறா. திரும்ப அந்த விளக்கு அதே சைட்ல வந்து விழுது. அதுலயே திரும்ப தடுக்கி விழுந்துட்டா. அவ பாக்குறா, இப்பதானே அந்த விளக்க தூக்கி போட்டோம், திரும்ப எப்படி வந்துச்சுன்னு. யாரு இப்படி பண்றீங்க, யாரு அப்படின்னு சொல்லி தலையில இருக்க குண்டூசி எடுத்து வச்சு அப்படியே மிரட்டிட்டு இருக்கா. அப்புறம் அந்த விளக்கு இருக்குல்ல, அந்த விளக்கை எடுத்து வச்சு அப்படியே ஆட்டுன்னு ஆட்டிட்டு இருக்கா. உள்ள இருந்து சவுண்டு கேக்குது. ஏ லூசு பொண்ணே, எதுக்கு இப்படி ஆட்டிட்டு இருக்கேன், எனக்கு தலை சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஏதோ சவுண்டு கேக்குதுன்னு காதுல வச்சு அப்படியே கேட்டுட்டு இருக்கா. அப்ப அவளோட முடி என்ன பண்ணுது, அந்த விளக்க போய் உரசுது. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மணல் புயல் பயங்கரமா வீசுது. இவளும் கண்ணை இப்ப திறந்து பாக்குறா. முன்னாடி ஹீரோ வந்து நிக்கிறான். அதாவது அவன் தான் ஜீனி. இவன் அந்த ஊசியை எடுத்து அவன் கழுத்துல வச்சு அப்படியே மிரட்டிட்டு இருக்கா. நகராத, அவனை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும் போது ஏதோ திருடன் கொலைக்காரன் நினைச்சிட்டா போல. இவன் அவனோட முடியை பார்த்துட்டு, என்ன இவ்வளவு பெரிய முடி வச்சிருக்க, யார் நீ, என்ன எதுக்கு இப்படி ஃபாலோ பண்ற அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. இவன் முன்னாடி இருந்து அப்படியே மறைஞ்சு பின்னாடி போய் நின்னுட்டு அப்படியே அவளோட முடியெல்லாம் அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கான். இவ பயப்படவே இல்லை. அவனை பார்த்து நகராதுன்னு சொன்ன இல்லை அப்படின்னு கேட்க, அதே களிமண் ஸ்மெல் தான், என் சிறைக்கு காரணமான அதே களிமண் தான் நீ அப்படின்னு சொல்லி பக்கத்துல வர. அவன் தான் அவ்வளோ பெரிய முடி வளர்த்து வச்சிருக்கானே, அதுலேயே தடிக்கி ஜஸ்ட் மிஸ் கழுத்து அவ ஊசிலேயே போய் சொருகி இருக்கும். ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆகி தட்டு மாதிரி அவனோட அந்த கூந்தலெல்லாம் சரி பண்ணிட்டு எழுந்து நிற்கிறான். இவ பாக்குறா, யார் இவன், சரியான இடியட்டா இருப்பான் போல அப்படின்னு சொல்லி. என்ன இடியட் நான் சொன்னா இப்போ அப்படின்னு யோசிச்சவன், ஐயோ கேட்டுச்சு போலே அப்படின்னு நினைச்சிட்டு, என் யாருன்னு நினைச்சேன், நான் ஒரு ஆன்மா, புகையே இல்லாத நெருப்புல உருவாக்கப்பட்ட ஜீனி, நான் தான் ஜீனி அப்படின்னு சொல்றான். அப்படியே சொல்லும் போதே தடுமாறுறான். ஏன்னா இவ வந்து அந்த விளக்க போட்டு பயங்கரமா ஆட்டி இருப்பாள். அதான் தலை சுத்தி இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது போல இவனுக்கு. ஆமா, என் விளக்கு எதுக்கு நீ அப்படி ஆட்டின அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இவ ஒரு ஆளா கூட மதிக்கல. யார் இவன், சரியான பைத்தியக்காரன் அப்படின்னு கிளம்பி போயிட்டா. இவன் கத்திக்கிட்டே இருக்கான், நான் தான் ஜீனின்னு. ஓட கூட முடியல, தடிக்க கீழே விழுறா. அவ கண்டுக்கவே இல்லை, கிளம்பி போயிட்டா. இப்ப நேரம் ரூமுக்கு தான் வரா. வந்து ரூமை ஓபன் பண்றா. ஃபுல்லா நீளமா முடி. ஹீரோ தான் உள்ள உட்காந்துட்டு இருக்கான். அவனோட கூந்தல் தான் போல. இவ பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டா, எவ்வளவு பெரிய முடின்னு. ஆனா ஃபேஸ்ல தான் ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அப்போ கூட, அம்மா எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் அப்பவே சொன்னனே, நான் ஒரு விளக்குக்குள்ள வாழ்ற பூதம்னு. அப்போ வந்து ஒரு லெட்டர் வந்து அங்க இருக்கு, அதுல ஹீரோயின் நேம் போட்டிருக்கா, கீ கயாங்னு. அதை பார்த்துட்டு, நான் எங்க வேணா புகுந்துருவேன், கீ கயாங் அப்படின்னு ஒரு மாதிரி அவன் நேம சொல்றான். எதுக்கு என்னோட பேர் இப்படி கேவலமா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது இவன் உடனே சிரிச்சுட்டு, உனக்கு நிலைமை இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கவனமா கேளு அப்படின்னு சொல்ல, நான் என் பாட்டி சொல்றதை தவிர யார் சொல்றதே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. சரி, அப்போ உன் பாட்டி சொல்றதாவே நினைச்சு கேளு அப்படின்னு சொல்ல, என் பாட்டி பேச்ச மீறி தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. இவனாலலாம் முடியல. ஐயோ, ஏன் இப்படி மாத்தி பேசுறேன், நியாயமா இதெல்லாம் அப்படின்னு கேட்கறான். ஆமா, நிஜமாவே உனக்கு ஞாபகம் இல்லையா, 983 வருஷத்துக்கு முன்னாடி நிஜமாவே ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கறான். 983 வருஷம் நான் சொன்னேன், கோரிய காலகட்டம். அப்பனா ஜி சாங் ஜாங் ஒரு நாட்டை உருவாக்கிட்டு ஜோங்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாருன்னு ஏதோ ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து விடுறா. அதெல்லாம் அவ்வளோ பழமையான காலகட்டம், எப்படி எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கும் அப்படின்னு அப்படியே கத்திக்கிட்டு இருக்கா. ஆமா, பழமையான காலகட்டம் தான். என் முடியை பார்த்தாலே தெரியல, என் முடி எவ்வளோ பெருசா இருக்கு பாத்தியா அப்படின்னும் போது தெரியுது, இத்தனை நூற்றாண்டுல உன் முடி இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வளர்ந்துருக்கு, ஆனா தாடி தான் 1 இன்ச்சு கூட வளரல அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டா. இவன் டக்குன்னு அவமானத்துல வாயை பொத்திக்கிட்டான். அப்புறம், சரி நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனா எனக்கு உன்கிட்ட சொல்றதுக்கு பதில் எதுவும் கிடையாது, அதனால தயவு செஞ்சு எனக்கு கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்ல, இவ கண்டுக்காத மாதிரி அப்படியே கிளம்புறா. 983 வருஷம் அந்த விளக்குக்குள்ளேயே வாழ்ந்ததால நான் என்னெல்லாம் இழந்தேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்கறான். உடனே அவ்வளோ ஸ்டாப் ஆகி, கோஆப்ரேட் பண்ணுறேன், என்னெல்லாம் இழந்துன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறா. இவனும் என்னோட கண்ணியத்தை நான் இழந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே கட் பண்ண ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இவன் அந்த விளக்குக்குள்ளே அப்படியே சிறைப்பட்டு இருந்தான்ல, ஹீரோயினால தான் சிறைப்பட்டு இருந்தானா என்னன்றது தெரியல. ரொம்ப ஆக்ரோஷமா கோரியோன்னு ஒரு நாட்டோட பேரை சொல்லி, எங்கே இருக்கு கோரியோ, வெளியே வந்ததும் நான் அதை அழிச்சிருவேன் அப்படின்னு ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு புலி உரும்புற சவுண்டு கேட்குது. அது அவனோட அசிஸ்டன்ட் போல. அது என்னமோ சொல்லுது. உடனே இவன், மறுபிறவியா, மறுஜென்மை இருக்கு, நான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனோட அசிஸ்டன்ட், அவன் பேர் வந்து சைத், அவன் கிட்ட, சைத் உடனே நீ அந்த நாட்டுக்கு போய் பாரு, அங்க போய் ஒரு இடம் விடாம தேடிப்பாரு, அந்த களிமண் மறுஜென்மை எடுத்திருக்காளான்னு தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்றான். இந்த சைத்தும் ஒரு ஜாகுவார் போல, அதுவும் ஒரு மனுஷ உருவத்துல அந்த நாட்டுக்கு போய் ஒருத்தரை பிடிச்சி ஒரு வரைபடம், அதாவது ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோ கூட ஒரு பொண்ணோட உருவத்தை பார்த்து பேசிட்டு இருந்திருப்பான்ல, கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அது ஹீரோயின் தான். அதை வந்து காட்டி இப்ப கேட்டுட்டு இருக்கான். இவரும், இல்ல இந்த ஊர்ல இந்த மாதிரி நான் பொண்ணை பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஹீரோ பாத்தீங்கன்னா நல்லா கோவத்துல அப்படியே செவுத்த போட்டு, அந்த விளக்கு செவுத்த போட்டு குத்தி உடச்சிட்டு இருக்கான். 600 வருஷம் நல்லா கண்ணியத்தோட வாழ்ந்தான். ஆனா அவன் விளக்கு தான் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு போல. அப்படியே
கடுப்புல கடவுள்கிட்ட கத்துறான், என்ன வெளியே போக விடுங்க, என்னால முடியல, இதோ பாருங்க இந்த பெட் கூட என் சைஸுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே திரும்பி அந்த சாண்ட் கிளாக் இருக்குல்ல அதை தான் பார்க்குறான். ஆக்சுவலாக அதுக்குள்ளே இருக்கிறது ஹீரோயினோட அஸ்தி தானே. ஸோ அதை பார்த்துட்டு இன்னும் காண்டாகி வெளியே வந்து கண்டிப்பாக உன்னை கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அசிஸ்டன்ட் தான் வந்து உள்ளலாம் இல்லை, அவன் விலைக்கு அந்த பாலைவன மணல் உள்ள தான் புதைஞ்சிருக்கும். இவன் வெளியே வந்து இன்ஃபர்மேஷன்லாம் மட்டும் வந்து சொல்லிட்டு போவான். இப்போ கூட பாஸ் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆட்டோமொபைல்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, நடக்கலாம் வேணாம், அதுலேயே நம்ம சல்லுன்னு போயிடலாம். இதெல்லாம் ஏன் தெரியுமா உங்ககிட்ட சொல்கிறேன், வெளியே வந்தீங்கன்னா என்னென்னு தெரியாமல் நீங்கள் பயப்படக்கூடாதுல்ல, அதான் அப்படின்னு சொல்கிறான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட தான் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவள் என்னடானா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இந்த ட்ராமா இந்த சீன்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஃபன்னியாக இருக்கும். அந்த ஹீரோ கேரக்டர்லாம் ஹீரோயினை பார்த்ததும் ஏய் தூங்கிட்டியா, நீ எப்போ தூங்குன, நான் 600வது வருஷம் சொல்லும் போதே தூங்கிட்டியா, ஐயோ அப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா, அடிப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த விளக்குக்குள்ளேயே போயிட்டான் ஹீரோ. இவன் சரியான கேடியா இருக்கா போல, தூங்கவே இல்லை உண்மையாவே. அவன் போனதுமே எழுந்து அந்த விளக்க போய் எடுத்து அதை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கா, இதில் என்ன எழுதி இருக்குன்னு. அப்போதான் ஒரு சவுண்ட் கேட்குது, அதெல்லாம் ஆட்டக்கூடாது, அப்படி ஆட்டினா ஜீனி கோவப்படும் அப்படின்னு எழுதிருக்குன்னு சொல்லி சவுண்டு கேட்குது. ஸோ இவனும் விளக்குக்குள்ளே போகல போல, இவன் அவளுக்கு மேலே கேடியா இருக்கான். அப்போ நீ தூங்கலை தானே அப்படின்னு சொல்லும்போது தூங்கலாம் இல்லை, கதையை சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கா பேலன்ஸை. அவனும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான், உன்னால தான் சிறைக்கு போனேன், நீ சுயநலமே இல்லாமல் இருந்த, அதனால தான் எல்லாமே நடந்துச்சு, உன்னை ஒரு தடவையாச்சும் பார்க்கணும், அதுக்காகவாச்சும் வெளியே வரணும்னு, அதனால தான் கடவுள்கிட்ட நான் ஒரு வேண்டுதல் வச்சேன் அப்படின்னு சொல்கிறான். சரி கடவுள் உன் வேண்டுதலை நிறைவேற்றினாரா அப்படின்னு கேட்குறா. அப்போ தான் கடவுள் சொன்னதை காட்டுறாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பான்னா, அன்புள்ள எப்ளிஸ்னு சொல்லி உன்னோட கோரிக்கையை நான் நிறைவேற்றுறேன், ஆனால் அப்படி நீ சொன்ன மாதிரி இல்லாமல் சுயநலம் இல்லாத ஒரு மனுஷனை நீ சந்திச்சுனா உன்னை கண்டிப்பாக நான் நரகத்துக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் உடனே சரி கடவுள்கிட்ட நீ என்ன வேண்டுதல் வச்ச அப்படின்னு கேட்கும்போது திரும்ப சொல்கிறான், கடவுள்கிட்ட எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு கேட்டேன், அதில் ஒருத்தராச்சும் வந்து என்னை விடுவிச்சு அவங்க சுயநலம் இல்லாமல் நேர்மையாக இருந்தால் நானே நரகத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருப்பான். அந்த டைம் அப்படியே அந்த விளக்கு வந்து பயங்கரமாக ஆடி இருக்கும். ஆக்சுவலாக அப்போ தான் கரெக்டாக ஹீரோயின் வந்து அந்த பாலைவனத்தில் விளக்கு தடிக்க கீழே விழுந்திருப்பாள். ஸோ சொல்லிட்டு இருக்கான், புதிய ஜமா எனக்கு வந்துட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் நீ தான் வந்திருக்க, அதுவும் நல்லதுக்கு தான் நினைச்சேன், ஆனா நீ என்ன இப்படி மோசமா ட்ரீட் பண்ற அப்படின்னு சொல்ல, நான் என்ன மோசமா ட்ரீட் பண்ண உன்ன அப்படின்னு பச்சையா கேட்கிறா. உனக்கு என் மேல மரியாதையும் இல்லை பயமும் இல்லை, கண்டிப்பா உன்னை என் வலையில விழ வச்சு உன் ஆசையை தூண்டி நான் விட்ட சவாலை ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி சினிமா டைலாக்லாம் விடாம என்ன எதுக்கு டார்ச்சர் பண்ற, என் கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, ஆமா அதை சொல்லல, பரவாயில்ல இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் இல்லை, உன்னோட 3 ஆசைகளை நான் நிறைவேற்றிடுவேன், ஆனா கடந்த காலத்துக்கு போக முடியாது, அதோட செத்தவங்களுக்கும் உயிர் கொடுக்க முடியாது, இது தவிர உன்னோட எந்த ஆசையா இருந்தாலும் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுத்து சொல்றான். இதுல லாஸ்ட்ல கண்ணு வேற அடிக்கிறான் டிங்குன்னு. இவ பாக்குறா, யாருடா இவன் சாவடிக்கிறான் என்ற மாதிரி, ஆனா மூஞ்சில தான் ஒரு ரியாக்ஷனும் காணும். அப்படியே பார்த்தவ இது ஆசையை தூண்டுற முகபாவனை நல்லா மூஞ்சிலேயே தெரியுது அப்படின்னு சொல்றா. ஆமா சீக்கிரம் ஆசையை சொல்லணும் போது இவ கடுப்பாகிட்டா, ஒழுங்கா போயிடு இல்லைன்னா உன்னை கொல்றதுதான் என்னோட முதல் ஆசையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கத்தியை வச்சு மிரட்ட, என்ன நீ இப்படிலாம் பண்ற, உன் பொறுப்பே வித்தியாசமா இருக்கு, 983 வருஷத்துக்கு முன்னாடி நீ பேசினதெல்லாம் பொய்யா, நான் தான் உன்னை நல்லவனை தப்பா நினைச்சிட்டனா அப்படின்னு சொல்ல, இவ யோசிக்கிறா, இவளுக்கே ஷாக் ஆகுது போல, நானும் அவ்வளோ நல்லவளா இருந்தேன் அப்படின்னு. அப்போதான் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அடிக்கடி நடுவில் ஃப்ளாஷ்பேக்லாம் வரும், ஸோ கவனமாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த அசிஸ்டண்ட் வந்து எல்லா பிறவியிலுமே செக் பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்கிறான், பாஸ் அந்த பொண்ணு மறுபிறவி எடுத்திருக்கா, ஆனால் இப்போ அவள் செத்துட்டா, இந்த டைமும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண போய் தான் அவள் இறந்துட்டா அப்படின்னு இதையே தான் எல்லா ஜென்மத்துலையுமே, அதாவது லாஸ்ட் 3 ஜென்மத்துலையுமே சொல்லியிருப்பான் சைத்து. ஸோ சொல்கிறான் இவகிட்ட 3 பிறவியிலுமே அப்படி தான் இருந்திருக்கு, ஆனால் இப்போ அப்படி இல்லையேன்னு சொல்லி இவன் பாட்டுக்கு பேசிட்டே வந்துட்டு இருக்கான் கதையா. ஆனால் அவள் கண்டுக்காத மாதிரி அப்படியே ஃபோனை நோண்டிகிட்டே போயிட்டு இருக்கா. எஜமானி உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகமே இங்கே வான்னு கூப்பிட்டேன். ஒட்டகம்லாம் வேண்டாம், நம்ம ஊபரில் தான் போகிறோம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஊபர்னா என்ன எஜமானி அப்படின்னு கேட்குறேன். அதையே நான் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்ல, என்ன உனக்கு அடிக்கடி கிறுக்கி எதுவும் பிடிச்சிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஜல்லுன்னு ஒரு பைக்கு கிராஸ் ஆகுது. இவன் அலறிட்டான், டேய் சைட் பொடிப்பாயிலே, இந்த மாதிரி 2 சக்கர வாகனம் இருக்குன்னு ஏன்டா என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இவ பார்க்குறா, இன்னும் முழுசாக தப்பிக்கல போலவே அப்படின்னும் போது பார்த்தா அவன் உடம்பு மட்டும் தான் இங்கே இருக்குது, கால் தனியாக எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அலற. அப்போ கரெக்டாக அவள் ஃபோனுக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த ரிங்டோன் சத்தத்தை கேட்டுட்டு வேற இன்னும் அலறி கத்திக்கிட்டு இருக்கான். அவள் பாட்டி தான் கால் பண்ணியிருக்காங்க போல, ஏதோ டேப்லெட்ஸ் எடுக்கிறா போல, கரெக்டாக எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் யார்கிட்டையும் பேசாத கயாங் செல்லும், ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வருவானுங்க, பேசிடாது. அப்புறம் இந்த மாதிரிலாம் எவனாச்சும் பண்ணான்னு வச்சுக்கோ, எனக்கு நீ கால் பண்ணி கொடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்தா உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லி ஜீனிக்கிட்ட ஃபோனை கொடுக்குறா. இவன் வேற என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி இவன் கத்திக்கிட்டே இருக்கானா. அந்த சவுண்டை பாட்டி கேட்டுட்டு என்ன ஆம்பளை வாய்ஸ்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லி பாட்டியும் ஹலோ ஹலோன்றாங்க, ஒன்றுமே கேட்கல. அப்படியே கட் பண்ணால் ஒரு யூடியூப் வீடியோ தான் காட்டுறாங்க. அதில் ஹீரோயின் வந்து ஒரு காரை தான் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி ஒரு ஷாப்பை தான் வச்சு வேலை பார்க்குறா போல. ஸோ சொல்கிறா,
பாட்டிக்காக தான் யாரையும் நான் கொல்லாமல் ஹர்ட் பண்ணாமல் இருக்கேன். என்னோட 6 வயசுல இருந்து பாட்டி கூட தோட்டத்துக்கு போய் மிளகா தோட்டம் அப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். ஸ்கூல் போவேன், போயம் லெசன் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும், படிக்கணும், மற்றவங்கள கொலை பண்ணணும்லாம் யோசிப்பேன். அப்படி யோசிச்சுட்டு களைப்பிலேயே படுத்து தூங்கிடுவேன்னு சொல்லிட்டு கார் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்கிறவனை பார்த்து கேட்குறேன். ஏதோ இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறான் போல அவன் யூடியூப் சேனலில் போடுறதுக்கு. கார் வச்சிருந்தா ஏதாவது ஆக்சிடென்ட்னா என்கிட்ட கொண்டு வா, 10% டிஸ்கவுண்ட் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். பொதுவாக இந்த சைக்கோபேட்ஸ்க்கெல்லாம் பாசம்னா என்னென்னு தெரியாதானு கேட்கும்போது சொல்கிறா, எனக்கு நெருக்கமானவங்க அப்புறம் எனக்கு பிடிச்சவங்களுக்காக மற்றவங்களை கொல்லுவேன், அதுக்கு பேர் பாசம் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உண்மையிலேயே ஏதோ சைக்கோ மாதிரி தான் பண்ணுறா. இப்போ அப்படியே துபாயில் இருக்க சிட்டியை காட்டுறாங்க. இவன் சும்மா அந்த கடை தெருவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு இருக்கா. அங்கேயும் விட மாட்டான், பின்னாடியே வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கான். அங்கே இருக்கவங்கெல்லாம் யார் இந்த புள்ள தனியாக பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க, இதோ இந்த ஜீனி தான் நேற்றுலேருந்து என்னை ஃபாலோ பண்ணி பேசிகிட்டே இருக்குன்னு சொல்ல, ஹீரோ வந்து அவங்க கண்ணுக்குலாம் தெரிய மாட்டான் போல, இவ கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுறான். ஸோ அவங்களாம் ஐயோ பாவம் பைத்தியம் போல அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இவ கடுப்பாயிட்டா, பொம்பளை மாதிரி இவ்வளோ முடி வளர்த்து வச்சிருக்க, ஆனால் தாடி வளர்க்க துப்பில்லை, இதில் என் காதில் வந்து கொசு மாதிரி நோய் நோயின்னு கத்திட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி கத்துறா. இவன் அப்போ கூட வெக்கமே இல்லாமல் பல்ல காட்டிகிட்டே திரும்ப அவள் பின்னாடியே போயிட்டு இருக்கா. 3 ஆசைன்னு அப்படியே நேராக போனவ ஒரு கடலுக்கு தான் போய் அந்த விளக்கு தூக்கி அந்த கடலுக்குள்ளேயே வீசிட்டு திரும்ப ரூமுக்கு வர. அப்பா தொல்லை ஒழிஞ்சதுன்னு கதவை திறக்கிறா. உள்ளே போனா இவன் வாமா, அது ஒன்றும் இல்லை, உப்பு கறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே தூக்கி போட்டிருப்பாள்ல, அதை நினைச்சிட்டான் போல. அவன் கூந்தலில் இருக்க தண்ணியெல்லாம் புழிஞ்சு அப்படியே காய வச்சுக்கிட்டு இருக்கான். இவன் முறைக்கிறா. அப்படியே டக்குன்னு உள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டான் அந்த விளக்குக்குள்ள. இவளாலெல்லாம் சுத்தமாக முடியல. ஷோபா இவன் வேற அப்படின்னு பார்த்தவன் இப்போ என்ன பண்ணுறா, மக்கள் இருக்க பிளேஸாக போய் ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு அந்த விளக்கை தூக்கி கையில் வச்சுட்டு 1 ரூபா தான் அப்படின்னு சொல்லி சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஒருத்த வந்து 1 ரூபா தானே அப்படின்னு சொல்லி அதையும் வாங்கிட்டு போயிட்டான். அப்பா சனியை தொலைஞ்சான் அப்படின்னு வீட்டுக்கு வரா. திரும்ப வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த டைம்லாம் ரொம்ப டயர்டாயிட்டா. ஐயோ ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு இவளே கேட்டுட்டா. நீ தான் என்னோட எஜமா, உன் கூட தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன நீ மட்டும் தான் ஒரே ஒரு ஜீனியா, அது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போய் ஒன்று ஒன்றா தேய்ச்சி செக் பண்ணுறா. புது ஜீனி ஏதாச்சும் வருதான்ட்டு அப்படியே ஒன்று ஒன்றா செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விளக்குல இருந்து புகையா வருது. இவளும் கிடைச்சிட்டான்ல புது ஜீனி அப்படின்னு பார்த்தா அதுவும் ஹீரோ தான். இவளும் என்ன எல்லா ஜீனியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் போல அப்படின்னு அந்த மாதிரி நினைச்சிட்டா. ஏய் உனக்கு நீளமா முடி இருக்க ஜீனியை தெரியுமா அப்படின்னு கேட்க, ஏன்னா வந்து இவன் ஹேரை வந்து அப்படியே கொண்டு போட்டிருப்பானா. ஸோ சொல்றான், அவன் ஒரு பிரபலமான ஜீனி, அவன் இன்னும் அப்படி நடந்தா இப்படி சிரிச்சா அப்படின்னு பேச இவ கண்டுபிடிச்சிட்டா அவன் அடிக்கிற டைலாக்லேயே. அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விளக்க வச்சு மண்டையிலேயே ஒரே அடி, என்னையா ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஜீனிக்கு வலிச்சிருச்சு. இப்போ இவ கேட்குறா, ஆமா உனக்கு எப்படி ஏன் மொழி தெரியுது அப்படின்னும் போது அவனும், நான் அரபிக்கில் தான் பேசுகிறேன், நான் யார்கிட்ட பேசினாலும் அவங்க பேசுகிற மொழியில தான் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் உனக்கு அரபிக் தெரியுமா என்ன அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்ல, பார்க்க எங்கள் ஊருக்கார மாதிரி தான் இருக்கு, உனக்கு எப்படி அரபிக் தெரியும் அப்படின்னு கேட்க, நான் ஒன்றும் ஊருக்காரனும் இல்லை உறவுக்காரனும் இல்லை அப்படின்னு அப்படியே அரபிக்கில் பேசி காட்டுறான். திக்காங்கதா அந்த ஹஹம் அப்படின்னு ஏதோ ஒன்று பேசுகிறான். இவ உடனே பேசிக் அரபிக் மாதிரி தான் இருக்குது, ஏதோ 30 நாளில் அரபிக் கற்றுக்குவது எப்படின்னு ஏதோ புக் வாங்கி படித்த மாதிரில பேசுகிற அப்படின்னு சொல்ல, நீ பிறந்ததுலேருந்தே இப்படி தானா, ஆமாம் பாட்டிக்கு உடம்பு எப்படி இருக்குது, எந்த ஆசையாக இருந்தாலும் கேளு நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்ல, நமக்கே டஃப் கொடுக்குறானே அப்படின்னு யோசிச்சவ, சரி வீடு உன்னால் பறக்க முடியுமா, இந்த வேம்பயர் படத்தெல்லாம் வருமே அந்த மாதிரின்னு சொல்ல இவன் பார்க்குறான். பார்த்தவன் அப்படியே சூப்பர் ஹீரோ மாதிரி அவளை பிடிச்சி அவன் இதில் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே பறந்தே சந்து பொந்து எல்லாம் சுற்றி பில்டிங் டாப்பில் வந்து நிற்கிறாங்க. அங்கே இருந்து பார்த்தா மொத்த சிட்டியுமே அழகாக தெரியுது. பறக்க முடியுமான்னு கேட்டியே, இது எப்படி இருக்குது, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு பில்டப் கொடுக்க அவளும் வாவுன்னு அப்படியே ஆச்சரியப்படுறா. அது கூட ஏதோ ரோபோட் மாதிரி தான், அப்போ நீ உண்மையிலேயே ஜீனி தான் போல அப்படின்னு சொன்னவ இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டா. கத்திட்டு அப்படியே திரும்பி ஜீனியை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்க, எதுக்கு இப்போ இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்க, இதுதான் உண்மையான சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்போ சீக்கிரமாக உன்னோட ஆசையை கேட்க போறியா அப்படின்னு அவன் விஷயத்தில் அவன் கரெக்டாக இருக்கான். இல்லை இப்போதான் எனக்கு சரியான எதிரி கிடைச்சிருக்கான் அப்படின்னு சொன்னவ அப்படியே ஹீரோவை பார்த்து, ஆமாம் இங்கேருந்து கீழே விழுந்தா உன் மண்டை உடையுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்புறம் இந்த விஷயம் என் பாட்டிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னவ அவனை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுட்டா கீழே. அடி பாவி உன் பாட்டியை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லையேடி அப்படின்னு கத்திக்கிட்டே போய் கீழே விழுறான். எலும்பு நொறுங்குற சவுண்டெல்லாம் கேட்குது. இவ அதுக்குள்ளே கீழே விழுந்துட்டானா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே சரட்டுன்னு மேலே வரான். இவ லைட்டாக பயந்துட்டா. இவன் மேலே வந்து எல்லாரும் விழும்போது தான் ஷாக் ஆவாங்க, ஆனால் நீ இப்போ ஷாக் ஆகுற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோவமாக டெரராக பேசுகிறான். உண்மையிலேயே கோவம் வந்துருச்சு போல இந்த டைம். இந்த முகபாவனை எனக்கு தெரியும், இது வந்து உண்மையான கோவம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் சரியா சொன்னேன், நீ என்னை தள்ளி விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொன்னவன் அப்படியே செம்ம கோவத்தோடு அவள் கழுத்தை அப்படியே இறுக்கி பிடிக்கிறான். இப்போ அவன் முகத்தை பார்க்கும்போது ஒன்று யோசிக்கிறான். அதாவது முன்னாடி ஜென்மத்தில் அவள் சாகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கா ஹீரோயின், நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கிடைக்கணும், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறந்து போயிருப்பா. அதை யோசிச்சு பார்த்து துடிக்கிற அவ முகத்தை பார்த்தவன், இந்த பிறவையிலையாச்சும் வித்தியாசமாக இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் நீ இப்படி இருப்பேன்னு நினைக்கல, நீ மனுஷிதானா, என்கிட்ட கெஞ்சு, உன் உயிருக்காக கெஞ்சு, அதுதான் உன்னோட முதல் ஆசைன்னு சொல்லு அப்படின்னு ஒரு மாதிரி கோவமாக கழுத்தை அப்படியே பிடிச்சி தூக்கிட்டான். அவளால் முடியல, அப்படியே துடிச்சவ, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா 3 ஆசைகளை நிறைவேற்றினாலுமே பலன் இருக்காது போலவே அப்படின்னு சொல்ல,
ஆமாம், நீ சரியாக சொன்ன. உன் 3 ஆசைகளை நிறைவேற்றினதுக்கப்புறம் எனக்கு விடுதலை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்ல, அதுதான் வேணும்னா நீ ஆசையெல்லாம் விட்டுரு, என்னை இப்போவே இங்கேருந்து தூக்கி போட்டுருன்னு சொல்கிறா. அது கூட பரவாயில்ல, எனக்கு இப்போ தான் ஜாலியாக இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி லூசு மாதிரி பேசி டக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. இவன் பார்க்குறான். இவன் அப்படியே சிரிக்கிறத பார்க்க பார்க்க அவனுக்கு அப்படியே வெறி ஆகுது. அவளை தூக்கி கீழே போட்டானா என்னன்றதை காட்டல. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடியுது. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற பார்ட்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே ரொம்ப ஜாலியாக அப்படியே ரொம்ப லவ்லியாக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜீனி கிடைச்சா நீங்கள் அதுக்கிட்ட எந்த மாதிரி ஆசைலாம் கேட்பீங்கன்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஆசை இருக்குல்ல, இந்த மாதிரி எல்லாரும் நினச்சிருப்பாங்க உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஆசை இருந்தால் சும்மா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கேட்போம்.